டிவிகே விஜய் சார், நீங்க செய்யறது கொஞ்சமாச்சும் நீதியா, நேர்மையா, தர்மமா? தமிழ்நாடு மருத்துவ மாணவர்களுக்கான 151 உயர் சிறப்பு இடங்களை அப்படியே அகில இந்திய நீட்டு தேர்வுக்காக தூக்கி கொடுத்துட்டீங்க. என்ன காரணம்? மூத்த வழக்கறிஞர்கள் கோர்ட்ல ஆஜராகல, அதனால நாளைக்கே இதை செஞ்சிருங்கன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்றீங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதை வன்மையா கண்டிச்சிருக்காரு. மாற்றம்னு சொன்னீங்க, இதுதான் மாற்றமா? உங்க கட்சி அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, திமுக கட்சியில எதுவுமே செய்யல, வெறும் அறிவிப்புகள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க ஆய்வு பண்றேன்னு போறீங்களே, அதெல்லாம் ரீல்ஸா எடுத்து போடுறாங்களே உங்க கட்சிக்காரர்கள், அதெல்லாம் யார் காலத்துல செஞ்ச திட்டங்கள்? இன்றைக்கு அந்த 151 இடங்கள் போயிருச்சு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு செய்யற உதவியா? இந்தியாவிலேயே பொது சுகாதாரத்துறையில நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் யாரு? மருத்துவர்கள் தான் அதுக்கு முழு காரணம். எங்கேயாச்சும் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரியில சனி ஞாயிறு லீவ் விடுறாங்களா? நோயாளிகளை பார்க்க மாட்டாங்க லீவ் விடுறாங்களா? ஓபியில் போய் உட்காந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு நோயாளிகளை பார்க்குறாங்க? நூற்றுக்கணக்கான நோயாளிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரைக்கும் பார்க்குறாங்க. மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள், அதாவது பிஹெச்சி, இதெல்லாம் டிவிகே கட்சிக்காரங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஏதோ ரோட்டில் போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பார்த்தா அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட அறிவு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டின் மருத்துவர்களாலையும் அவங்களோட ஹார்டு ஒர்க்குனாலையும் சேவைகளினாலையும் தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பரிசோதனை செய்கிறாங்க, வயசானவங்களுக்கு சுகர் செக் பண்ணுறாங்க, காய்ச்சல்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலே சரி பண்ணிடுறாங்க, பெரிய நோய்கள்னா மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி மருத்துவர்கள் ராப்பகலாக உழைச்சிட்டு இருக்காங்க. வட இந்தியாவிலோ வேறு எங்கேயோ இந்த மாதிரி சிறந்த பொது சுகாதார கட்டமைப்பு வேறு எங்கேயாவது இருக்கா? இந்த அளவுக்கு மருத்துவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தியாகம் செய்யறாங்களா சொல்லுங்க? அவங்களுக்கு இருந்ததே இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதையும் தூக்கி அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டீங்களே. மற்ற மாநிலங்களில் இருக்க மருத்துவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பொது சுகாதார கட்டமைப்பு கிடையாது. அவங்க பாட்டுக்கு லீவ் போட்டுக்குவாங்க, இல்லாட்டி வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு நீட்டுக்காக படிப்பாங்க. அந்த இடங்கள்லாம் ரொப்பிடுவாங்க, இடத்த எப்படியாச்சும் பிடிச்சிருவாங்க அந்த படிப்புக்கு. தமிழ்நாட்டு மருத்துவர்கள் என்ன செய்வாங்க? அரசாங்கம் லீவ் கொடுக்குமா? இல்லை அவங்க வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் அரசாங்கம் தான் ஏற்றுக்குமா? இவ்வளவு வேலையும் பார்க்கணும், நீட்டுக்காகவும் படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்ன ஆகும் சொல்லுங்க? உயர் சிறப்பு படிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு மருத்துவருக்கும் கனவு அது. இதய நோய் நிபுணர் ஆகணும், மூளை நரம்பியல் நோய் நிபுணர் ஆகணும், கண்கள் குறித்து மிக சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும். இப்படிலாம் அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். அதையெல்லாம் சிதைப்பது போல இந்த 151 இடங்களும் இப்படி தாரை வாத்துட்டீங்களே டிவிகே விஜய் அவர்களே. கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் செய்த சேவை கொஞ்சம் நஞ்சமா சொல்லுங்க. அந்த பிபிஇ ட்ரெஸ் இருக்குல்ல, அதை 1 மணி நேரம் போட்டுக்க முடியுமா யாராச்சும் சொல்லுங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அதை போட்டுட்டு மருத்துவமனையே ஆய்வுக்கு போனார் கொரோனா காலத்தில். அவர் வந்தோடனே கொரோனா, மருத்துவர்கள் அதை நாள்தோறும் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ கஷ்டம், அதை போட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பல மருத்துவர்கள் வீட்டுக்கே போகலை, தனியாக ரூம் எடுத்து தங்கினாங்க. கொரோனா வீட்டில் இருக்கவங்களையும் துத்திக்கும், செத்தா நம்ம மட்டும் சாவோம், அப்படி சேவை பண்ணாங்க தமிழ்நாட்டில். எவ்வளவோ மருத்துவர்கள் போய் ஒவ்வொரு மருத்துவர்களையும் கேட்டு பாருங்க. நாம நம்முடைய மிக சிறந்த பொது சுகாதார கட்டமைப்பை அப்படியே கட்டி காக்க வேண்டி மருத்துவர்களை நன்கு பயன்படுத்தி விட்டு அவர்களுக்கான அந்த இட ஒதுக்கீட்டை மறுப்பது அல்லது இழப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகளை கொண்ட மாநிலம். ஆனால் என்ன ஆக போகுது? இந்த 151 இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு போயிடுச்சு. மற்ற மாநிலத்தில் இருக்க மருத்துவர்கள் நல்லா செலவு பண்ணி நீட்டு கோச்சிங்லாம் போய் படித்து அதை ஒப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் நமக்காக நம் மக்களுக்காக சேவை செய்யும் மருத்துவர்களின் நிலை என்ன? அவங்க வாழ்க்கையில் மேலே உயர்றதுக்கு, அவங்க கனவு நிறைவேறதுக்கு டிவிகே விஜய் அரசு என்ன உதவி செய்ய போகுது? தயவு செய்து டிவிகே விஜய் அரசு புரிஞ்சுக்கணும், நம்முடைய பொது சுகாதார கட்டமைப்பை உயிருடன் வைத்திருப்பவர்கள் மருத்துவர்கள் தான். அதனால தமிழ்நாட்டு மருத்துவர்களின் சேவையை கருத்தில் கொண்டு இதுக்கு அப்பீல் போய் கட்டாயமாக அந்த 151 இடத்தையும் திரும்ப பெறணும்னு சொல்லி டிவிகே விஜய் அரசை கேட்டுக்கிறோம்.